எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவல் மற்றும் கண்ணோட்டத்தோடு உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்கிறது தான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலைதார்த்தம் இவற்றை பற்றிய ஒரு இவற்றில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் மீன் போகாது. திமுக அதிமுக பின்னணி நாடகங்கள், பின்னணியில் யார் அப்படின்னு ஒரு சுவையான தலைப்பை பற்றி பேச போகிறோம். மிக மிக மாறுபட்ட கண்ணோட்டம், அதிகம் அறிந்திராத கண்ணோட்டம் என்று கூட சொல்லலாம். தேர்தலை பொறுத்தவரை அல்லது இந்திய தேர்தல்களை பொறுத்தவரை, மாநில தேர்தல்கள் மற்றும் சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை பொறுத்தவரை இப்பொழுது உண்மையிலே அரசியல் கட்சிகள் மக்களுக்கு என்ன செய்தன கடந்த 5 ஆண்டுகளிலே என்பதை விட, அந்த அரசியல் கட்சிகள் தங்களை எப்படி மார்க்கெட்டிங் செய்து கொள்கின்றன அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் தேர்தலிலே வெற்றி தோல்வி என்ற நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கிறதுங்கிறது கலையதார்த்தம். இதை பலர் அறிந்திருக்க மாட்டோம். குறிப்பாக வாக்களிக்கும் நாம் ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் உண்மையிலேயே கட்சிகள் செய்ததை சொல்லி அல்லது அவருடைய சாதனைகளை சொல்லித்தான் வாக்கு கேட்கிறார்கள் என்று ஒரு அறியாமையிலே இருக்கிறோம் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த பிம்பம், மார்க்கெட்டிங் பிம்பங்களை கட்டமைப்பதிலே மிக மிக வெற்றிகரமாக தேசிய மற்றும் மாநில தேர்தல்களிலே பல நிறுவனங்கள் தங்களை நிறுவிவிட்டன அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் எடுத்து வைக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, அதிமுக இந்த இருவருக்கும் பின்னே நிழல் யுத்தத்தை செய்து கொண்டிருப்பது யார் அப்படிங்கிறத பார்த்தோம் என்று சொன்னாக்க, இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய நீங்கள் திமுக கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கிற வாட்ஸ்அப் மெசேஜ்கள், ஃபார்வேர்டுகள், திசை திருப்புகள், இன்றைக்கி நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது என்று சொன்னால் அந்த பிரச்சனையை எப்படி திசை திருப்புவது அப்படிங்கிற அளவுக்கான விஷயங்களை வாட்ஸ்அப்பில் மற்றும் சோஷியல் மீடியாவில் பரப்புவது. இன்னும் சொல்லப்போனால் அந்த இன்றைக்கி திமுகவுக்கு தமிழ்நாட்டில் தமிழக ஊடகங்கள், தமிழ் தொலைக்காட்சி மற்றும் பிற ஊடகங்கள் மீது ஒரு அயர்ன் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு இரும்பு கரம் கொண்ட கண்ட்ரோல் இருக்குங்கிறது யாரும் மறுக்க முடியாது. சின்ன உதாரணம், பல பற்றியறியும் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பார்த்திங்கனாக்க விவாதத்தில் அன்றைக்கி தொலைக்காட்சி ப்ரைம் டைம் மாலை 7 மணி அல்லது 8 மணி விவாதங்களில் அதிமுக உட்கட்சி பிரச்சனை பேசுவாங்க, இல்லை சசிகலாவை அதிமுக திருப்பி எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று பேசுவார்கள். இந்த மாதிரி ஒரு சம்பந்தமே இல்லை, அதாவது அன்றைக்கி நடந்த சம்பவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை மக்களுக்கு முன்னெடுத்து வைத்து மக்களிடையே ஒரு மாறுபட்ட பிம்பத்தை உருவாக்குவது, உண்மை பிரச்சனைகள் மக்களிடையே சென்று சேராமல் தடுப்பது, இது போன்ற ஒரு நாடகங்கள், இது போன்ற ஒரு பிம்பங்களை கட்டமைப்பது தான் இது போன்ற மார்க்கெட்டிங் கம்பெனி மற்றும் பிஆர் ஏஜென்சியோடைய பெரிய வேலையாக இருக்கிறது. பிஆர் ஏஜென்சினா பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஏஜென்சி. இதெல்லாமே ஒன்றாமே செய்கிறாங்க. எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அல்ல கேம்பெயின் மேனேஜ்மெண்ட், அது ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. இவர்கள் செய்வது தான் இன்றைக்கு நாட்டிலே எப்படி மக்கள் சிந்திக்கிறார்கள், எப்படி வாக்களிக்கிறார்கள், யாருக்கு வாக்களிக்கிறார்கள், நாட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலே வெளிவருதுங்கிறது தான் கலையதார்த்தம். அதை முக்கியமாக எடுத்து சொல்ல வேண்டும் தான் இன்றைக்கு இந்த காணொலியுடைய நோக்கம். முதல்ல திமுகவுக்கு பின்னணியிலே இப்பொழுது இப்படி இருக்கும் ஏஜென்சி, மார்க்கெட்டிங் கம்பெனி அல்லது நிறுவனம், ஒரு தனியார் நிறுவனம், எந்த நிறுவனம் திமுகவில் இன்றைக்கி என்ன பிரச்சனை பேசப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது, மக்களிடையே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கிறதுனால அதை எப்படி திசை திருப்புவது என்று முடிவு செய்வது, இப்படி பலவாறான பிம்பங்களை கட்டமைப்பதில் இன்றைக்கு பெரிய அளவில் திமுகவுக்கு உதவி கொண்டிருப்பது அல்லது திமுகவின் பின்னணியில் இருப்பது PEN, பீப்புள் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் என்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் யாருக்கு சொந்தமானது என்பதை பற்றி பலவிதமான யூகங்கள் இருக்கின்றன. முதல் குடும்பத்தின் மருமகன் தான் இந்த நிறுவனத்தினுடைய டைரக்ட் அல்லது இன்டைரக்ட் சொந்தக்காரர் என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் தேசிய அளவிலே மிக மிக புகழ் பெற்ற முன்னணி எலெக்ஷன் கேம்பெயின் நிறுவனம், மார்க்கெட்டிங் நிறுவனம் ஐபேக், அந்த ஐபேக் நிறுவனத்துடைய பிரசாந்த் கிஷோர் தான் அந்த தேர்தலில் இங்கே திமுகவுக்கு ஆதரவாக இந்த மாதிரி பண்ணார். அதாவது திமுக 2029 தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலிலே அந்த ரன் அப் டு த எலெக்ஷனில் எப்படி கேம்பெயின் பண்ணிச்சு, எப்படி உதாரணத்திற்கு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தரப்போகிறாரு, விடியல் வரப்போகிறது, திராவிட மாடல், இது போன்ற விஷயங்களை எல்லாமே நம்ம நினச்சிட்ருக்கோம் திமுகவுக்குள்ளே தான் யாரோ எடுத்து வச்சு இதையெல்லாம் முன்னிறுத்தி செய்தார்கள் அல்லது இதையெல்லாம் காயின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையிலே இதையெல்லாம் செய்வது இந்த மாதிரி கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், பிஆர் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அப்படிங்கிறதுக்கு தான் யதார்த்த உண்மை. அப்படி ஐபேக் 2021 சட்டமன்ற தேர்தலிலே பெரிய அளவிலே திமுகவுக்காக வேலை செய்வதால் தான் திமுக அந்தளவுக்காவது ஒரு பெரிய வெற்றியை பெரிய முடிந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு வெற்றியை பெற்று ஆட்சியை திமுக பிடித்ததற்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த மாதிரி எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஒரு தனியார் நிறுவனம் அப்படிங்கிறது தான் உண்மை.
இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் பின்னாடி போனோம்னா இதை முதலில் இந்தியாவிலே பெரிய அளவிலே இந்த ஒரு வழக்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தது யார் என்று பார்த்தோம்னால் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. 2014 முதல் முறையாக நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் அல்லது பிரதமர் வேட்பாளராக பாஜகவால் முன்னிறுத்தப்பட்ட பொழுது அதற்கு முன் எப்போதும் இருந்த அளவுக்கு வரலாறு காணாத தேர்தல் பிரச்சார யுக்திகள், அந்த சாய் பே சர்ச்சான்னு டீ கடைகள் போல டீ கடைகளை அமைத்து அதில் வந்து நரேந்திர மோடியை பற்றி பேசுவது, நரேந்திர மோடி எப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத முன்னிறுத்துவது, இப்படி பலவிதமான விஷயங்களை எடுத்து செய்தது இந்த மாதிரி எலெக்ஷன் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டும். அன்று தொடங்கி இன்று வரை பல்வேறு சட்டமன்ற தேர்தல்களிலே, நாடாளுமன்ற தேர்தலிலே இது போன்ற மார்க்கெட்டிங் கம்பெனிகள் தான் கலை யதார்த்தம் என்ன என்பதை முடிவு செய்துகின்றன. மக்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்துகின்றன. மக்களுக்கு வந்து என்ன செய்திகள் போய் சேர வேண்டும், இன்னும் சொல்லப்படால் என்ன மக்களுக்கு என்ன செய்திகள் போய் சேரக்கூடாது என்பவற்றையெல்லாம் முடிவு செய்வது இந்த மாதிரி கம்பெனிஸ் தான். இது எல்லா அரசியல் கட்சிகளும் இதை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி வந்து கடந்த ஆண்டு நடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவில் இந்த யுக்திகளை பயன்படுத்தியது. அந்த யுக்திகளுக்கு பின்னணியில் இருந்தவர் வந்து சசிகாந்த் செந்தில், இப்பொழுது தமிழகத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற முன்னாள் IRS அதிகாரி, முன்னாள் மத்திய அரசு அதிகாரி சசிகாந்த் செந்தில். காங்கிரஸில் மிக பிரபலமான முகம், ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திக்கு நெருக்கமான ஒரு நபர். அவர்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே, கடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு, சித்தராமையா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு பெரிய ஒரு பங்காற்றினார் அப்படிங்கிறது பலரும் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. எதற்காக அதை சொல்கிறோம்னா, ஒவ்வொரு மாநில தேர்தல்களிலுமே இந்த மாதிரி எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்துவிட்டன. இன்னொரு சின்ன உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால், பல ஆண்டுகளுக்கு முன்னாக பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் போது அப்பொழுது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஸ்லோகன் வச்சாங்க. அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை கிரியேட் பண்ணது கூட பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை அன்புமணி அவர்களோ அல்லது அவருடைய சுற்றி இருக்கிறோ கிடையாது. அன்றைக்கு அவர்களுடன் பணிபுரிந்த ஒரு தனியார் நிறுவனம் இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணணும், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று சொல்லும் பொழுது அன்புமணியை முன்னிறுத்தி, அன்புமணி முதல்வராக வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்தித்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று, அவர் வெற்றி கிடைக்குமோ அல்லது பல தொகுதிகள் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்குமோ என்று நினைத்துத்தான் அதை வந்து அந்த கேம்பெயின், அந்த மார்க்கெட்டிங் ஸ்லோகன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை முன்னிறுத்தினார்கள். ஆக கிட்டத்தட்ட 10-20 ஆண்டுகளாக இந்த மாதிரி கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸுடைய பங்கு பெரிய அளவில் ஆகிவிட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டிலே வந்து இந்த கலாச்சாரம் பெரிய அளவிலே ஆகிட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் இதை மிகப்பெரிய அளவிலே பயன்படுத்தி வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் வந்து சாதாரணமாக பிற கட்சிகள்லாம் வந்து தேர்தலுக்கு வருவதற்கு ஒரு 4 மாதம் 5 மாதங்களுக்கு முன்பாகத்தான் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பயன்படுத்துவாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த எப்போ 2021 ஆட்சிக்கு வந்தார்களோ அன்றிருந்து கிட்டத்தட்ட தினசரி அடிப்படையில் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கம்பெனிகளை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொரு நாளும் என்ன செய்திகள் மக்களை சேர வேண்டும், வாட்ஸ்அப் குரூப்ஸில் என்ன செய்தி போக வேண்டும், அன்றைக்கு ஊடகங்களில் என்ன விஷயம் விவாதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங்கிள் ஹோல்டு அந்த மீடியா, சோஷியல் மீடியான்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் செய்து கொண்டு இருப்பது இந்த மாதிரி ஒரு பென் நெட்வொர்க் என்று சொல்கின்ற ஒரு தனியார் நிறுவனம் தான் அப்படிங்கிறது செய்தி. இதே நிலைமையிலே வந்து அதிமுக என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்று பார்த்தால், இப்போதைக்கு அதிமுகவுக்கு பின்னணியில் அப்படி ஒரு நிறுவனம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக பிரசாந்த் கிஷோர், நம்ம ஏற்கனவே சொன்ன ஐபேக்கை நிறுவியவர், கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் என்று சொல்லலாம். 2014 தேர்தல் முதல் பல நரேந்திர மோடி பணியாற்றினார். அதற்கு பிறகு பல சட்டமன்ற தேர்தலில் வந்து அந்த கட்சி, அந்த மாநிலத்தினுடைய கட்சி வெற்றி பெறுவதற்கு ஒரு பெரிய ரோலாக இருந்தார். பிரசாந்த் கிஷோர் தான் மமதா பானர்ஜி சென்ற சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவில் வெற்றி பெற்றதற்கு பின்னணியில் பிரசாந்த் கிஷோர் என்பது உண்மை. அந்த மாதிரி பல தேர்தல்கள் இருக்கின்றன. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது, பிரசாந்த் கிஷோர் வந்து ஜெயிக்கிறவங்க கூட தான் சேருவார், தோக்கிற மாதிரி இருந்தாக்கா அவங்களோட ஒப்பந்தம் போட்டுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒப்பந்தம்ங்கிறது தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் அல்லது 8 மாதத்துக்கு முன்னாடி போடுவாங்க. பல 100 கோடிகள் அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கப்படும். அந்த நிறுவனம் சார்பாக ஆயிரக்கணக்கானவர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த 234 தொகுதிகளிலுமே மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது, அந்த எண்ண ஓட்டத்தை எப்படி மாற்ற வேண்டும், என்ன விதமான ஒரு கேம்பெயின் பண்ணணுங்கிறத வந்து அந்த மாவட்ட தலைவர்களிலிருந்து முடிவு செய்து ஆளும் கட்சிக்கோ அல்லது எதிர்கட்சிக்கோ சொல்லுவது வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் தான். அப்படி செய்துதான் 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஐபேக் ஒரு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருந்தது. அந்த ஐபேக் நிறுவனத்திடமிருந்து
வித்தைகளை கற்றுக்கொண்டு தான் இந்த பீப்புள் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் என்ற ஒரு நிறுவனம், பெண் நெட்வொர்க் என்ற நிறுவனம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பலரும் சொல்கிறார்கள். அது உண்மையா என்றது தெரியவில்லை. ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த நாட்டிலே வந்து இந்த மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருக்கின்ற பல நிறுவனங்களுக்கு முன்னோடி பிரசாந்த் கிஷோர் தான். சுனில் கானுகோலு என்று ஒருவர் இருக்கிறார். அவரும் ஒரு நிறுவனம் நடத்தி வருகிறார். அவருமே கூட பல சட்டமன்ற தேர்தல், இன்னும் சொல்லப்போனால் கர்நாடக சட்டமன்ற தேர்தல், ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து சுனில் கானுகோலு என்ற நபர் தான் பணியாற்றினார். அவரோடு கைகோர்த்து பணியாற்றியவர் தான் சசிகாந்த் செந்தில், காங்கிரஸ் கட்சியினுடைய இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழகத்திலிருந்து. அப்படிங்கிறதான் உண்மை. ஆக இப்போது இருக்கும் சூழ்நிலையில் அதிமுக வந்து பிரசாந்த் கிஷோரோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருப்பதாக சொல்லுகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து பிரசாந்த் கிஷோரோட அதிமுக சேர்ந்தால் இங்கே களம் பெரிதும் சுவையாக மாறும் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது. அதிமுக சார்பில் இப்பொழுது வந்து குறிப்பாக இந்த ஆன்லைன் மீடியா, வாட்ஸ்அப் போன்ற விஷயங்களில் வந்து நம்ம பார்க்குற சுணக்கம் மாறி அதிமுக மீண்டும் அதிமுகவை முன்னிறுத்தி பெரிய அளவில் மார்க்கெட்டிங் கேம்பெயின்லாம் செய்தால் அப்பொழுது திமுகவின் இந்த வலிமை வாய்ந்த இந்த இன்றைய கட்டமைப்பை வந்து முறியடித்து அதிமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா, கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி மாறும் அல்லது கூட்டணிகள் மாறி அமைக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கலாம் பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய அளவிலே திராவிட முன்னேற்ற கழகம், நான் சொன்ன மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தல் முதல் இன்று வரை தொடர்ந்து நாளொரு மேனியும் பொழுது ஒரு உணவு இந்த மாதிரி கம்பெனிஸை யூஸ் பண்ணி, அந்த பெண் நெட்வொர்க் போன்ற இயக்கங்களை யூஸ் பண்ணி பெரிய அளவிலே மக்களிடையே வந்து அந்த சிந்தனை ஓட்டத்தை முடிவு செய்வதிலே வல்லவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று வரும் என்று சொன்னால் உறுதியாக அதன் பின்புலத்திலே வந்து இந்த மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. மீண்டும் நான் தான் சொல்கிறேன், ஆட்சிக்கு எதிராக எவ்வளவு மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருந்தாலும், ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும், அதெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் இன்றைய அளவிலே அப்படின்னு சொல்லுகிறோம். குறிப்பாக அதற்கு சொல்லப்படுகிற வெளிப்படையான ஒரு காரணம் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து வலிமை இழந்திருக்கின்றன. எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்திருக்கிறது. நடிகர் விஜய் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். இப்படி பலவிதமான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட டீனா இன்றைய அளவில் தேர் இஸ் நோட் ஆல்டர்னேட்டிவ், டீனா ஃபேக்டர் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே. அந்த டீனா ஃபேக்டர்னால் திமுக மீண்டும் பெரிய வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். அது ஒரு காரணமாக இருந்தாலும் உண்மையான காரணம் எப்படி வந்து இங்கே இருக்கிற அந்த சோஷியல் மீடியா, ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் வந்து திமுக ஆதிக்கம் செலுத்துகிறது. அந்த திமுக செலுத்தும் ஆதிக்கத்திற்கு வந்து காரணகர்த்தாக்களாக இந்த மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. அவர்களுடைய ஒரு பங்கு தான் திமுகவுடைய வெற்றி ஒருவேளை நடந்தால் அதில் பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். எப்படியும் சொன்ன பாரு, தேசிய அளவிலே வந்து இது ஒரு பெரிய ஒரு கலாச்சாரமாகிவிட்டது. இன்றைக்கு தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த எலெக்ஷன் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இல்லாமல் வெற்றி பெறுவதுங்கிறது கடினம் என்கிற அளவில் வந்து மக்களுடைய சிந்தனை ஓட்டத்தை இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம். நம்மையே அறியாமல் நாம் யாருக்கு வாக்களிப்போம் என்பதை முடிவு செய்வது வேறொருவர்கள் கையிலே இருக்கிறது. அவர்கள் நமக்கு கொடுத்த சிந்தனை ஓட்டத்திலே இருக்கிறது. அவர்கள் நித்தம் நம்ம என்ன செய்திகளை பார்க்கணும், நம்ம என்ன செய்திகளை கேட்கணும், நம்ம காதில் என்ன செய்திகள் விழணும் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது முடிவு செய்த அளவுக்கு வல்லமைப்படுத்த இந்த மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் தான் இந்தியாவிலே மற்றும் தமிழகத்திலே இல்லை பல மாநில சட்டமன்ற தேர்தல்களிலே இனிமேல் எதிர்காலம் அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்த 10-20 ஆண்டுகளுக்கு வந்து இது மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதிமுகவை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு நிழல் யுத்தத்தை செய்வதற்கு ஐபேக் போன்ற நிறுவனமோ இல்லை வேறு நிறுவனமோ உடனடியாக இசையாவிட்டால் அப்பொழுது அதிமுகவுடைய அந்த செய்திகள் வந்து மக்களுக்கு போய் சேருவது மிக மிக கடினம் என்று தான் பலரும் சொல்கிறார்கள். தமிழக பாஜகவும் கூட இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தோடு நிறைய நிறுவனங்கள் இருக்குது. ஐபேக் ஒன்று, சுனில் கானுகோலு ஒன்று, பெண் நெட்வொர்க் ஒன்று, இந்த மாதிரி பல 10-20 நிறுவனங்கள் இருக்குது. அதிலே வந்து ஏதாவது ஒரு நல்ல நிறுவனத்தோடு அதிமுகவும் பாஜகவும் ஒப்பந்தம் செய்து கொண்டால் அப்பொழுது தமிழக தேர்தல் களம் மிக மிக சூடு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது பலரும் சொல்லுகிறார்கள். மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கருத்தில் பதிவு பண்ணுங்கள். உண்மையிலேயே வந்து நம்ம வந்து சுதந்திரமாக சிந்தித்து வாக்களிக்கிறோமா, இல்லை வந்து செய்திகளின் அடிப்படையிலே செய்திகள் வந்து திருப்பி பொம்பாடு பண்ணுறாங்க நம்ம மேலே. இந்த செய்திகளை சொல்லி நல்லாட்சி நடக்கிறது, திராவிட மாடல் வந்து உலகறிந்த மாடல் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இது எல்லா கட்சியும் சொல்கிறது தான். திமுக சொல்வதை போல் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி, அசராத அண்ணாமலைன்னு கூட ஒரு கேம்பெயின் வரலாம். இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையிலே வந்து வாக்களிக்கிறோமா, இல்லது யதார்த்தத்தை பற்றி நமக்கு என்ன நல்லது நடக்கும் என்பதை நினைத்து வாக்களிக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தான் கருத்து பதிவு பண்ணணும். இந்த ஒரு சுவையான மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு கண்ணோட்டம், தேர்தல்கள் எப்படி மாறி வருகின்றன,
மக்களுடைய வாக்களிக்கும் எண்ணங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்கிற ஒரு கண்ணோட்டத்தை பதிவு செய்வதான் இந்த காணொளி. உங்கள் கருத்துக்கள் என்னென்னு பதிவிடுங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவையான கண்ணோட்டத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.